நான் சின்ன உதாரணம் சொல்கிறேன். கொல்லிமலையில் செம்மேட்டில் ஓரி மன்னனுடைய சிலை ஒன்று இருக்குது. அங்கெல்லாம் வந்து எந்த ஆகமதிப்படியோ எதுவும் பிரதிஷ்டை பண்ணல, சும்மா இந்த சிலையை கட்டியிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதி, அரசியல் பொறுப்பில் இருக்கவங்க, தமிழகத்திலையோ கர்நாடகத்திலையோ ஆந்திராவிலையோ இன்னும் பிற மாநிலத்திலையோ இன்னும் பிற நாட்டிலையோ அவங்க வர சொல்லி அந்த ஓரி மன்னனுக்கு ஒரு மாலை போட்டு வர சொல்லுங்க பார்ப்போம். அது முறைப்படிலாம் பிரதிஷ்டை பண்ணலங்க ஐயா, அது முறைப்படிலாம் பிரதிஷ்டை பண்ணல. மாலை போட்டு கொல்லிமுடிக்கில் இறங்கி வர சொல்லுங்க பார்ப்போம். ஒரு முறைப்படி பிரதிஷ்டை பண்ணாத ஓரி மன்னனுடைய சிலைக்கே அவ்வளோ சக்தி இருக்குன்னா, காலங்காலமாக என் பாட்டன் முப்பாட்டன் உருவாக்கின அந்த சக்தியை சக்தி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களால் உங்கள் முதுகை திரும்பி பார்க்க முடியலன்னா மற்ற முதுகெலாம் குற்றம்னா உங்களால் சொல்ல முடியும்? நீங்கள் உங்கள் மேலே அளவு கடந்த நாங்களாம் மரியாதை சொன்னோம், அளவு கடந்த உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருந்தோம். ஆனால் டக்குன்னு நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்களே. நான் சொல்லிங்க, நீங்கள் சொன்னதா மாலை முரசில் வந்திருக்கு. அவங்களும் என்ன சொல்கிறாங்க, அப்போ இவர் ஜக்கி வாசுதேவ் தஞ்சை பெரிய கோயிலுக்கு சக்தி இல்லைன்னு சொல்கிறாரோ அப்படின்னு சொன்னதா சொல்கிறாங்க. தஞ்சை பெரிய கோயில் சிலைக்கு சக்தி இல்லை என்பது போல் சத்குரு ஜக்கி வாசுதேவ் பேசியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. நானும் சொல்ல, சரிங்களா ஜக்கி வாசுதேவ் ஐயா, தஞ்சை பெரிய கோவிலுக்கு வந்து சக்தி இருக்கா இல்லைன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட விவாதம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் தயாராக இருக்கீங்களா? வரீங்களா? விவாதம் பண்ணலாமா? உங்கள்கிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்டால் அப்படின்னு சிரிச்சுட்டு போகலாம் இல்லை, சரிங்களா? தமிழை வந்து குனிய கொட்டிகிட்டு தான் இருக்கிறீங்க, எல்லோரும் கொட்டிகிட்டு தான் இருக்கீங்க. நீங்களும் ஒரு ஆன்மீகவாதி, ஆன்மீகத்தை கையாண்டுட்டு இருக்கீங்க, யோக மார்க்கத்தை கையாண்டுட்டு இருக்கீங்க. உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் யோகி தானே? யோகா டீச் பண்ணுறீங்களா? சொல்லி கொடுக்குறீங்களா? சொல்லி கொடுத்தான்னு இருக்கீங்க. எங்கேயாவது நிறைய தெரிய மூவ் பண்ணி நீங்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கீங்களா? அதை தாண்டி இருக்கீங்களா? உங்களுக்கும் அந்த சிறுமொழியில் கட்டி தானே ஏற்பட்டுச்சு. நீங்கள் நிறைய தெரிய மூவ் நோக்கி போயிட்டு தான் இருக்கீங்க, வேகமாக பயணிச்சு தான் இருக்கீங்க. நீங்கள் என்ன உணவு சாப்பிட்றீங்க? சாப்பிடல மலஞ்சலம் வெளியேறாமல் இருக்குதா உங்களுக்கு? மலஞ்சலம் வெளியேறாமல் இருந்தால் தான் அவன் யோகி. உங்கள் மலஞ்சலம் வெளியேறுது, அப்போ நீங்கள் சாப்பிட்ற மலம் சாப்பிட்றீங்களா? நீங்கள் மலம் சாப்பிட்டா தான் மலம் வெளியே வரும். சாப்பிட்ற மலம் இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு? ஜக்கியா, உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருந்தோம், உங்களுக்கு எவ்வளோ ஆதரவாக இருந்தோம், என்ன இப்படி கெடுக்குறீங்க நீங்கள்?